வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, தை மாதம் ராசி பலன். தை பிறந்தாவே வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த புத்தாண்டுல நம்மளுக்கு தை மாதத்துல தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்றோம், தைப்பொங்கல். அந்த தைப்பொங்கல் நாட்கள்ல ரொம்ப விசேஷமா, ரொம்ப பத்திரமா, ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலியோட கொண்டாடணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கும்ப ராசியில 319 டிகிரியில சதய நட்சத்திர 4ஆம் பாதத்துல ராகுவோட சாராம்சம் வாங்கி ராகுவோட திசா இருப்புலயே இந்த மாசம் பிறக்க இருக்கிறது. அப்ப இந்த மாசத்துல பார்த்தோம்னா எவ்விதமான மாற்றங்கள் வருது. இப்ப இந்த மாசமாச்சும் நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு வலிமைக்கு போகும், அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போவோமா, இல்ல அடுத்த கட்ட சூழலுக்கு போகுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயம். ஏன்னா என்னைக்குமே நம்ம மனிதருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு பார்த்தோம்னா இருக்கிற நிலைமையிலே இருக்கக்கூடாது, இன்னும் டம்ப் ஆகக்கூடாது, இன்னும் கீழ் நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிற ஈகோ இருக்கு எல்லாத்துக்குமே. அப்ப அந்த ஈகோங்கிறத நம்ம வளர்ச்சியை நோக்கி இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஈகோ நம்ம ரெக்கவர் பண்ணி வெளியில வரணும். அதுக்கான நேர காலம் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, டைம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா, இதுக்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா, ரொம்ப தெளிவா, கிளீனா பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை. மேஷராசி கிட்டத்தட்ட இந்த தை மாசத்துல ஒரு குருமங்கள யோகம், குரு சந்திர யோகம், குரு செவ்வாவோட யோகம், இது எல்லாமே சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாத காலகட்டங்களை சொல்லலாம். என்ன காரணங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ராசியில உட்கார்ந்துருக்கிற குரு, அந்த குருவோட பார்வை 1, 5, 9 பார்வை. இப்ப ஒரு மூல திருகோணத்துல, ஒரு திருகோண ஸ்தானத்துல 1, 5, 9 பாவகத்துல எந்த கிரகங்களோட அமைவு பெற்றாலுமே ஒருத்தருக்கு சீர்திருத்தமான ஒரு லைஃப் அமையும். ஒரு வலிமையான டைம்னு சொல்லலாம் அந்த டைம். அப்ப அந்த டைம் பார்த்தோம்னா இந்த மாசத்துல உங்களோட ராசியிலேயே குரு உட்கார்ந்து, அந்த குரு 5ஆம் இட பார்வையா சூரியனை பாக்குறாரு. அப்ப சூரியனோட வீட்டை பாக்குறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம், சந்தான விருத்திக்கான பாக்கியத்தை பலப்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு வலிமை தேவை. அதை கொடுத்துடுறாரு. உங்க ராசியிலே, அதாவது உங்களோட ராசி அதிபதியிலேயே குரு உட்கார்ந்து 1ஆம் பாவ அதிபதியை வலுப்படுத்தி கொடுக்குறாரு. அப்ப அந்த 1ஆம் பாவம்னு சொல்றப்ப நம்ம சொசைட்டியில நல்ல விதமான ஸ்டாண்டர்டான பொசிஷனுக்கு போறதுக்கு, ஒரு வருமான ரீதியான பலம் அடையறதுக்கு, இல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு பிசினஸ்ல இருக்கிறோம், நம்ம சொசைட்டில நல்ல விதமான பேர் வாங்குறதுக்கு, நம்ம நல்ல விதமான ஸ்டேட்டஸுக்கு போறதுக்கான அமைவு, இது எல்லாமே கொடுக்கக்கூடியது 1ஆம் பாவம். அந்த 1ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்கிற குரு உங்களுக்கு வலிமையா இருக்கிறாரு, வக்கர நிவர்த்தியா உட்கார்ந்துருக்கிறார், தெளிவான சிந்தனையில பார்த்துட்டு இருக்கிறார். அதுவும் இல்லாம அவரோட நட்பு கிரகமான செவ்வாவோட வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறார். இது மிக கோடியான ஒரு பிளஸ்ன்னு சொல்லுவேன். 1ஆம் பாகமும் கிளியரா இருக்கு. அப்ப நம்மளோட அந்தஸ்து, நம்ம ஸ்டேட்டஸ், நம்மளோட சமுதாயத்துல நம்மளோட பேருக்கான அந்தஸ்தான விஷயங்கள், இது எல்லாமே வளப்படுத்தி கொடுக்கக்கூடிய குரு. 2வது 5ஆம் பாவம் புத்திர பாக்கியம், சந்தான விருத்தி, வரவு செலவுக்கான விஷயங்கள், பூர்வ புண்ணியாதிபதி, இது எல்லாமே வலுப்படுத்தி கொடுக்கக்கூடிய பார்வைகள். சூரியனோட வீட்டை பார்க்கிறார். அதே மாதிரி 7ஆம் பாவம் சுக்கரனோட வீட்டை பார்க்கிறார். அந்த சுக்கரன் பார்த்தோம்னா இந்த மாதம் தை மாதம் 4ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா 9ஆம் வீட்டுக்கே போறாரு. இப்ப குருவோட வீட்டுக்கே போய் உட்கார்றாரு. எங்க? தனுசு ராசி. அப்ப இவங்க 2 பேர்த்தோட இணைவு அப்படின்னு சொல்றது எவ்விதமான பாக்கியம். திருமண தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னனால அதுக்கு ஒரு தடங்கள் இல்லாத லைஃப் அமையும். இப்ப அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போறதுக்கான விஷயங்கள் கலத்தர ரீதியா என்னால அது ஒரு கணவரால மனைவிக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கறது, இல்ல மனைவினால கணவருக்கு பாக்கியத்தை கொடுக்கறது, அதுக்கான நேர காலங்களுக்கு குருவோட பார்வைகள் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் 9ஆம் இட பார்வை நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட தாய் தகப்பனார், தகப்பனார் ஸ்தான பலத்துக்கு பலம் ஏற்படுத்தி கொடுக்கறது, அவங்களோட பார்வைகள் பெறுறது, அவங்களுக்கு பார்த்தோம்னா நம்மளால ஒரு நல்ல கெயின் கிடைக்கிறது, இல்ல நம்மளால ஒரு பூர்வீக சொத்து பத்துக்கான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, பூர்வீக ரீதியாக ஏதாச்சும் ஒரு பாதகம் நடந்துட்டு இருக்கு, அப்பா பிள்ளைங்களுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு சிரமங்கள் நடந்துட்டு இருக்கு, இதுக்கான விமோச்சனங்கள் அடையிறது, பிரச்சனை இல்லாம சால்வ் ஆகிறது, இதுக்கான பார்வை, அதாவது உங்களோட பரிவர்த்தனையில இருக்கக்கூடிய குரு செவ்வாய், இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா அவங்களோட பரிவர்த்தனையான பாவக அதிபதியில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அது சூப்பரான டைம். மேற்கொண்டு என்னங்க, இதை தவிர்த்து சொல்லணும்னா அந்த தொழில்,
அந்த தொழிலுக்கான வளர்ச்சிக்கு சூரியனே போய் 10ல உட்காந்துருக்கிறார். இந்த தை மாசம் ஆரம்பிக்கிறப்பே வந்து பார்த்தோம்னா சூரியன் எப்பயுமே 10ஆம் பாவத்துல போய் உட்காந்துருவார். அப்ப 10ஆம் பாவத்துல உட்கார்றது இந்த கவர்மெண்ட் சார்ந்த துறை, கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், இதுக்கான முயற்சிகள் எடுக்கு, கான்ட்ராக்ட் எடுக்கிறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றது, எக்ஸாம்ஸ் எழுதுறது, கவர்மெண்ட் சார்ந்த துறைக்கு எதனாச்சும் ஒரு நம்மளால ஒரு சலுகைகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் முயற்சி பண்றது, இந்த மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எது நம்மளுக்கு அமையணும்னாலும் அதுவுமே நம்மளுக்கு இந்த மாத காலகட்டங்களை வளப்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா செவ்வாவும் நம்மளுக்கு பயிற்சி ஆக போறாரு. அப்போ உங்களோட லக்னத்தை குருவும் செவ்வாவும் இணைஞ்சு செவ்வாவோட 4ஆம் இட பார்வையா குருவோட வீட்டை பாத்திர போறாரு. இப்போ குரு லக்னத்திலே உட்கார்ந்துருக்கிறாரு. சனியும் 3ஆம் இட பார்வையா உங்களோட உங்களோட ராசியை பார்க்க போறாரு. அப்ப எல்லாமே ஒரு கவர்மெண்ட்டுக்கு தேவையான 4 கிரகங்களோட இணைவும் உங்களோட ராசிக்கு படுறப்ப எந்த விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உற்பத்தி பண்ணக்கூடிய டைம். இப்ப இந்த மேஷ ராசிக்கு இந்த தை மாசம் எப்படி இருக்கும், இந்த இணைவுகளோட கிரகத்தோட இணைவுகள் நான் சொல்லிட்டேன். அவங்களோட பாவகாதிபதியான அந்த குரு எந்த விதமான வலிமையில இருக்கிறாரு, முக்கியமான காரகத்துவத்தை எப்படி வலிக்கிறாரு அப்படின்னு சொல்றதை நான் சொல்லிட்டேன். அப்ப இவரோட பார்வையினாலையும் அவங்க உட்கார்ந்த இடத்தோட வலிமையினாலையும் இன்னைக்கு, ஏன்னா சுக்கரன் வந்து 8ல உட்கார்ந்திருந்தார். 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கரன், களத்திரக்காரக அதிபதியான சுக்கரன் வந்து 8ல உட்கார்ந்திருந்தார். அவருமே 4ஆம் தேதி வந்து பயிற்சி ஆயிடுறாரு. அப்ப இந்த 4 நாட்கள்ல ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. நம்மளுக்கு இந்த தை பொங்கல் திருநாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு மாற்றங்கள் கொடுக்கறது, ஒரு வலிமையை கொடுக்கறது. இப்ப எல்லா விதமான சோர்ஸ் ரெக்கவர் பண்றதுக்கு நான் குடுக்கல் வாங்கல் பண்ணிட்டு இருந்தேங்க. வெளியில என்னோட அமௌண்ட் இருக்கு, இல்லை நான் எதனாச்சும் செட்டில் பண்ணணும்னு இருக்கிறேன், இல்லை வரவு செலவுக்கான பாக்கியங்கள் எதனாச்சும் இருக்கணும்னு நினைச்சேன். இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு செக்யூர் படுத்தி கொடுக்கறதுக்கு, சீர்திருத்தப்படுத்தி கொடுக்கறதுக்கு இதுக்கான சோர்ஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு டைம் டு டேட் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரியே உங்களோட ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாவும் நல்ல விதமான வலிமையில போய் உட்காரனால அவரோட ஸ்டாண்டர்டான விஷயங்கள் பார்வைகள் நம்மளோட லக்னத்தை நம்மளோட ராசியிலிருந்து என்ன அவர் ஒரு பண்ணுவாரோ அது அவரோட பரிவர்த்தனையால செய்வார். இப்போ அவரோட வலிமையும் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு. இப்போ எவ்விதமான மாற்றங்கள் இருந்தாலும் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு செக்யூரா அமையறதுனால இந்த தை மாசம் உங்க எண்ணத்துக்கு உங்களோட குணாம்சத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா விடாமுயற்சின்னு சொல்றோம் இல்லையா, விடாமுயற்சி, அந்த ஒரு கோபம், அந்த வெறுப்பு, இது எல்லாத்துக்குமே ஒரு தீனி போடுற மாதிரி ஒரு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு நான் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான சோர்ஸ் கிடைக்கணும், ரெசல்யூஷன் கிடைக்கணும், அதுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இந்த தை மாசம் இருக்கு. மேக்சிமம் இதை பயன்படுத்திக்கிட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திட்டு வெளியில வாங்க. கோச்சார பலன் சொல்றப்ப உங்களுக்கு 100க்கு 90 95% உங்களுக்கு இந்த மாசம் பிளஸ்ஸா தான் இருக்கு. தொடர்ந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் கேட்கறத விஷயங்கள் கேட்டீங்கன்னா திருமண சார்ந்த விஷயங்களை வந்து பார்த்தோம்னா எனக்கு 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, திருமண தடைகள் ஏற்படுத்திட்டு இருக்கு, ஆனா என்னோட சொத்த ஜாதகமா இருக்கு, நிறைய தடங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றதெல்லாம் அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு வர்றதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சுத்த ஜாதகமா இருந்தும் திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது வந்து ரீசன். அதுலயும் சுத்த ஜாதகம்னு சொல்ல முடியாதுங்க. அந்த சுத்த ஜாதகம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ராக்கியது, செவ்வாய் தோஷம், உத்தர தோஷம், களத்தர தோஷம், இது காமனா எல்லாத்துக்கும் தெரியுது. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில வந்து பார்த்தோம்னா நிறைய பேத்துக்கு விழிப்புணர்வு இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. அந்த கத்துக்கிட்ட விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் கத்துக்காத விஷயம் இருக்குன்னா இந்த திருமண சார்ந்த தகவல் சொல்லுவேன், திருமண சார்ந்த தோஷங்கள் சொல்லுவேன். இப்ப இது இல்லாம இன்னும் நிறைய விதமான தோஷங்கள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகல, தடையாகுது, தாமதப்படுத்தி கொடுக்குது, திருமணத்துக்கான பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே எதனாச்சும் ஒரு பிரச்சனைகள் நம்ம ஜாதகத்துல இருக்கும். அப்ப நம்ம ஜனனகான ஜாதகங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப ஜனனகான ஜாதகம், நம்ம பிறந்த ஜாதகம் வந்து பார்த்தோம்னா பிறப்புல வந்த ஜாதகத்துல எதனாச்சும் ஒரு தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தடங்கள் ஏற்படுத்தும், தடை ஏற்படுத்தும். நம்ம பார்க்கக்கூடிய பெண்களுக்கோ பார்க்கக்கூடிய ஆண்களுக்கோ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமா இருக்கலாம். திருமணத்துல வந்து பார்த்தோம்னா மாங்கல்ய தோஷங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய தோஷங்களா இருக்கலாம். சரிங்க, அந்த தோஷங்கள் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செவ்வாய் தோஷத்தை சொல்லலாம், அடுத்தது ராகுகேது சர்ப்ப தோஷங்களை சொல்லலாம். அதுலயே கால சர்ப்ப தோஷம்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சனி தோஷம் இருக்கு, புத்தர தோஷம் இருக்கு, களத்தர தோஷம் இருக்கு, விஷகன்னிகா தோஷம் இருக்கு, புணர்ப்பு தோஷம் இருக்கு,
கிரகங்களின் நினைவுகளால் ஏற்படும் தோஷங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 9 வகையான தோஷங்கள் இருக்குங்க. எல்லா தோஷத்தையும் தெரிஞ்சு அதுல என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம ஜாதகத்துக்கு என்ன விதமான மாற்றங்கள் வந்தா நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னாவே இந்த 30 வயசு 40 வயசு 45 வயசுங்கிற ஒரு பிரச்சனையே நமக்கு வராது. இப்ப சீக்கிரமா திருமணம் பண்றதுக்கு எல்லாரும் மாதிரியுமே நம்ம கேஷுவலா ஒரு பெண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு ஆண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வர வைக்கிறது பாக்குறது இப்படி எல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஏகப்பட்ட தடங்களும் பிரச்சனைகளும் நடந்தே தான் தீரும். ஏன்னா அவங்களோட ஜாதகத்தோட வலிமைகள் எப்படி இருக்கு, அதுக்கு இணையான ஜாதகங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்க. உங்களால மிச்சவங்களுக்கு தான் யோகம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஜாதகமா ஒரு சிலருக்கு இருக்குமே தவிர்த்து எல்லாத்துக்குமே எடுத்தாங்க கௌத்தம்னு ஒரு ஜாதக பொருத்தங்கள் அமைஞ்சிடாது. அதான் அமையறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இன்னார் தான் சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியான பொருத்தங்கள் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்குறது நல்லதுங்க. மெயினா ஒரு ஜோசியரை பார்த்து கேட்கிறப்ப வந்து பார்த்தோம்னா எனக்கு எந்த விதமான தோஷங்கள் இருக்கு, எதனால எனக்கு திருமணங்கள் தடையாகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெண்ணை பாக்குறது நல்லது. அந்த மாதிரி ஒரு பொருத்தம் பண்ணி நல்ல விதமான பொருத்தங்கள் ரீதியா நம்ம செய்து சீர்திருத்தமா அமைஞ்சுக்கிறது நம்மளுக்கு லைஃபுக்கு சூப்பரான அடுத்த கட்ட பொசிஷனுக்கு கொண்டுட்டு போய் விடும். தொடர்ந்து அந்த தோஷங்கள் ரீதியான ஒரு வலிமையை நம்ம தொடர்ந்து எல்லா வெளியிலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் நிறைய பேரோட ஒரு கேள்வி வந்து பார்த்தோம்னா என்ன காரணம், என்ன ரீசன், எனக்கு இந்த மாசமாச்சு திருமணம் ஆகாதா, அடுத்த மாசம் திருமணம் ஆகாதா. நல்லா நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஒரு சில மாத காலகட்டங்கள்ல வந்து பார்த்தோம்னா ஒரு சில ராசிகளுக்கு திருமணம் ஆகும் நம்ம சொல்லுவோம். அந்த ராசியோட புது பலன் மட்டும்தான் தவிர்த்து அதோட ஜனனகால ஜாதகம் பிறந்த ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து தான் அதோட மாற்றங்கள் நம்மளுக்கு வரும். அப்ப வந்து பார்த்தோம்னா மெயினான ரீசன் நம்மளுக்கு அந்த பிறப்பு ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து நமக்கு திருமண சார்ந்த விஷயத்துல நல்ல விதமா அமைச்சுக்கிட்டு இந்த வருட காலகட்டங்களாச்சு 2024 நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சு, நல்ல பிஸ்னஸ் அமைஞ்சு, நல்ல ஒரு ஃபேமிலி அமைஞ்சு, இல்ல புத்திர பாகிய ரீதியாகவும் நல்ல விதமான புத்திர பாகியங்கள் அமைஞ்சு சீர்திருத்தமான லைஃப் அமையறதுக்கு பரிபூர்ண வாழ்த்துக்கள். நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்க கைண்டான சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை.